ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வரணும். எனவேதான் ஏசாயா 25 அதனுடைய 9 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் யாருக்காக காத்திருக்கிறேனோ அவர் வந்து ரட்சிப்பார், அவருடைய ரட்சிப்பிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, நான் யாருக்காக காத்திருக்கிறேனோ அவர் வருவார், அவருடைய ரட்சிப்பிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள், அவருக்காக காத்திருங்கள். 3 வார்த்தையை சொல்லுங்க, அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள், அவருக்காகவே காத்திருங்கள், அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி வருவார் என்று ஒரு காரியத்தை நாம் போன வாரத்தில் கேட்டோம். அவர் எப்படி வருவார்? அழகா சொல்றீங்க, வேகமாய் வருவார். ஏசாயா 19:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார், வேகமாய் வருவார். அதை குறித்து நாம் போன வாரத்திலே ஆவியானவர் அழகாய் பேசினார். அதாவது சத்துரு நியமித்த நாள், சத்துரு நியமித்த காரியம், சத்துரு நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தப்புவிக்க அங்கே வந்திருப்பார். அவருடைய வேகம் அது மகா தீவிரமானது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:15 வாசியுங்கள். 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது, மகா தீவிரம். அவருடைய வார்த்தை, அவர் வேதம் 107 சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வசனத்தை அனுப்பி குணமாய். ஒரு கட்டளை தான், ஒரு கட்டளை. அவர் இருக்கிற இடத்திலிருந்து மட்டும் அவர் வாயை திறந்து ஒண்ணு பேசிட்டார்னு வைங்களேன், அந்த வார்த்தையை எதிர்ப்பார் இல்லை என்று 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய், மகா தீவிரமாய், மகா தீவிரமாய் செல்லுகிறது. மகா தீவிரமாய். தீவிரம்னா குதிரையை விட வேகம், மின்னலை விட வேகம், மின்னலை விட வேகமாய் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறவர். அவருக்காய் நீங்க காத்திருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய வேகத்தை குறித்து இன்னும் பார்க்க வேண்டுமானால் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து யோசேப்பை எழுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள்னா யாரு? சாஸ்திரிகள் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. சாஸ்திரிகள் இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வராங்க? ஏரோது விட்டு. அப்போ ஏரோது என்ன சொல்லி அனுப்புவார்? நீங்க போய் பிள்ளைய பார்த்து பணிந்து விட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து பணிகிறேன் அப்படி சொல்லிட்டு அதே போல சாஸ்திரிகள் வருவாங்க. வந்து பார்த்துட்டு போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு. நல்ல கவனிங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதும் கர்த்தர் யார் அனுப்புறாரு தெரியுமா? தூதனை. உடனே போ. என்ன ஸ்பீடு! கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் சொன்னாரா, தேடுவான் சொன்னாரா? ஆமென். இன்னும் ஏரோதுக்கு இப்படி ஒரு பிளான் போடணும்னே எண்ணம் கிடையாது. அதாவது சத்துரு உருவாக்கின ஆயுதம் அவன் உருவாக்கின பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆயுதத்தை உருவாக்க போறான்னு அவன் உருவாக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவன் தேடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்
எல்லாமே அவருடைய வேகத்தை பாருங்க. அதனால நீ போயிரு. அவன் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். அவன் எகிப்துக்கு போயிட்டான். எகிப்திலிருந்து அடுத்த வசனம் 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். கொலை செய்யும்படியான பட்டயம் ஏரோது எடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தீவிரமாய் புறப்படுத்தி விட்டார். அவருடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானது. இதுதான் ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள நமக்கு தெரியாது. யோசேப்பு மரியாளுக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்க ஒண்ணு செஞ்சாங்க, அவர் சொன்னதும் செவி கொடுத்தான். சொப்பனத்தில், அதுவும் நல்லா பாருங்க, சொப்பனத்துல சொன்ன காரியத்தை உடனே கீழ்படுகிறாங்க. நம்ம நேரா வந்து சொன்னாலே இதே மரியாள்கிட்ட, எலும்பு இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், சும்மா படுத்து தூங்க, என்ன சொப்பனம், அவ்வளவு உடனே கீழ்படுகிறான். கர்த்தர் அப்புறப்படுத்துறார். நிறைய காரியம் தெரியாதுங்க, நிறைய காரியம் தெரியாது. அவருடைய வேகத்தை பாருங்க. யாக்கோபை யாபோக்காட்டின் கரையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே லாபான்ட்ட வந்து பேசுறார், அவனுக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடாது. இது யாருக்கு தெரியாது தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியாது. இப்படிதான் இரவின் பயங்கரத்துக்கு நாம் தப்பு வைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த புதிய நாளை கண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், ஆமென், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். இரண்டாவது, அவர் எப்படி வருவார் தெரியுமா? ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர் வேகமாய் வருகிறது நம்மை தப்புவிக்க. இரண்டாவது, அவர் எப்படி வருகிறாராம்? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் வேகமாய் வருகிறது என்னை தப்புவிக்க என்றால், அவர் பராக்கிரமசாலியாய் வருவது எனக்காக யுத்தம் பண்ண. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? எனக்காய் வேகம் காண்பித்து என்னை தப்புவித்தவர் எனக்காக யுத்தம் செய்ய பராக்கிரமசாலியாய் வரப்போகிறார். ஆபகுக்கு 3வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15, 16 வசனங்களை பார்க்கும்போது 13 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே. ஆண்டவர் புறப்படுறதே ரட்சிப்புக்காக. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைங்களை எழுந்தருளும் ஆண்டவரே அப்படின்னா, எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க பாடுங்க. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எனக்கொத்தாசை, எனக்கொத்தாசையாக இப்போ நான் உமக்குள்ளே மறைந்திருக்க. ஹல்லேலூயா. எனக்கு ஓரலபதன மகரபபா சந்தரபலபதுடரபல கரபபா. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே. நான் வந்ததே உன்னை ரட்சிக்கதான். எந்த ஆழமான கிடங்கிலிருந்தும் அவருக்கு ரட்சிக்க முடியும்.
அக்கினி சூளை 7 மடங்கானாலும் அவருக்கு ரட்சிக்க முடியும். 18 வருஷம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் ஒரு ஸ்திரியை. எவ்வளவு நிமிரக்கூடாது, எவ்வளவு நிமிரக்கூடாதுன்னா சாத்தானுடைய மேக்சிமம். ஆமென். கர்த்தர் வந்தார் பாருங்க, வந்து தொட்டார், அவ்வளவுதான். 10 4 கட்டுகள் அவிழ்ந்தது, மீதி 6 கட்டுகள் அடுத்த வெள்ளிக்கிழமை. சொல்லவில்லை, உடனே அவள் நிமிர்ந்து. அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா உடனே. ஏன் தெரியுமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பராக்கிரமசாலியாய் வருவார், பராக்கிரமசாலியாய் வருவார். 6000 பிசாசுகளை அப்படின்ட்டார். என்ன பவர்! நம்ம ஆண்டவர் பவர்ஃபுல் காட் கிடையாது, he is power. அவர்தான் பவரே. அவர் வந்து பவர்ஃபுல் காட் இல்ல, அவர்தான் பவரே. அவர்தான் எல்லாமே, அவர்தான், அவர்தான். எப்போ அப்படின்னா போயிடும். 6000 சேர்ந்து குரூப்பா போகுது. போகும்போது 3 பிரியுது. என்ன ஒரு இந்த சில ஒழுங்கெல்லாம் வந்து சில பாருங்க, நீங்க அந்த ரோட்ல போகும்போது பாருங்க, சர்ச்சில் கூட அப்படி கியூல நிற்பாங்களான்னு தெரியாது. அப்படி வரிசையா ஒரு சத்தம் கிடையாது, ஒரு அலம்பல் கிடையாது, அப்படி அமைதியா நின்று. ஆனா போகும்போது நேராக போவாங்க, வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அது வேற. அப்படி பார்த்தா அப்படியே நிற்பாங்க வயசானவங்க. எந்த வித்தியாசம் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு வித்தியாசம் கிடையாது. இடம் வர கொடுப்பாங்க, வாங்க வாங்க, இன்னும் புதுசா வாங்க, புதிய ஆத்மாக்கள் அவங்கள மாதிரி சேர்த்துக்கிறதுல எல்லாம். இங்க பாருங்க, 6000 பிசாசை துரத்துறாரு. கரெக்டா 3 பிரிஞ்சு ஒவ்வொரு பந்திக்குள்ள போய் ஒரே வார்த்தை, போ, அவ்வளவுதான். அங்க வந்துரு, நீ போறியா நான் போட்டா? பராக்கிரமசாலியா உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ண வைத்த ரட்சிப்புக்காகவும் புறப்பட்டீர். அடுத்த வார்த்தை, கழுத்தளவாய் அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். என்னது அர்த்தம்? என் ஆண்டவர் புறப்பட்டா என் பிரச்சனையின் வேற பிடுங்குவா.